வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, நடவு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகளுக்கும், உப்பளம் மற்றும் செங்கல் சூளை பணிகளுக்கும், பல்வேறு பொது பணிகளுக்கும், சாலை போடுதல், கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடந்த ஜூன் ஜூலைல பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை மட்டும் வலுத்திருந்தது. ஒரு பரவலான மழை பொழிவு இல்லை. ஆனா மே மாத இறுதி 20 நாள் 10 நாள் கண்டிப்பாக மே மாத இறுதி 10 நாள் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்தது. ஆனால் ஜூன் ஜூலைல பரவலான பெரிய மழை இல்லை. வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. இப்பொழுது கடும் வெயில் வாட்டி கொண்டிருக்கிற நிலையில இந்த வெயில் தொடர்ந்து நீடிக்கும் என்று அனைவருமே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த மழை பொழியாது, இது என்ன வெயில் காலம் போல் இருக்கிறது, இது போல் இதான் இருக்கும் என்று பல்வேறு பணிகளை ஆகஸ்ட் மாதத்துல இதே வெயில்தான் இருக்கும் என்று திட்டங்களை தீட்டு பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் தீவிரம், 15 நாளைக்கு உறுதியா. ஆனால் 15 நாளைக்கு தென்மேற்கு பருவமழை என்ற வடிவில் தான் குறைஞ்சிருக்குமே தவிர கேரளாவில் வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலன மழை பொடி போல பொழிய போகுது, அது வேற விஷயம். தமிழ்நாட்டிலையும் மழை பெய்ய போகுது. பொதுவா தென்மேற்கு பருவக்காற்று ஏதாவது நிகழ்வு வங்கக்கடல்ல இருந்துட்டு ஈர்த்துட்டு இருந்துச்சுன்னா காற்று பகுதிக்கு காத்தாதான் இருக்கும். பெரும்பாலும் சாரல் கூட கிடைக்காது. பெரும்பாலும் காற்றா நேற்றைக்கெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டஞ்சத்திரம்லாம் மேற்கிலிருந்து வந்த காற்று எப்பொழுது நிற்கும் இந்த காற்று என்று எரிச்சல் அடைந்து விட்டார்கள். அனல் காற்றாக வீசினால் செடிகள் எல்லாம் காய்கிறது. சாதாரண ஒரு இதமான காற்று இருந்தது, 2-3 நாட்களாக அனல் காற்றா வருது. இந்த அனல் காற்று தான் திருச்சிலையும் மதுரையிலையும் 100 டிகிரி வரை எட்டி இருக்கிறது. எட்ட போகிறது இன்னும் 2 நாளைக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் திருச்சிக்கு 100 டிகிரி இருக்கும், 100 டிகிரி நெருக்கமா இருக்கும். மதுரைக்கும் அதே போல. இந்த 2 இடத்துலையும் பாலக்காட்டு கணவாய் காற்று வெப்பமா இருந்து வருது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து இன்னைக்கு மதுரையிலிருந்து சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் ஏதாவது ஓரிரு இடங்கள்ல மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மழை பொழிவை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அறுவடை கொளுத்துதல் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை. இதுக்கு மட்டும்தான். அதே போல இன்னொரு இடம், அதே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலிருந்து கடலூர் வரைக்கும் உள்ள அந்த சேலம், நாமக்கல் அந்த பகுதி, அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் இந்த பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு, திருச்சி வடக்கு. ஆனால் இதுவும் ஓரிடங்கள் தான். இன்றைக்கு 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இந்த இடத்துல ஓரிடங்கள்ல மழை இருக்கு. ஆனா இது பெருசா பெய்யாது. மழையை எதிர்நோக்க வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கும். அடுத்தது பாருங்க, 1ஆம் தேதியே காற்று சுழற்சி உருவாக போகுது. 2ஆம் தேதி தான் காற்று சுழற்சி நல்ல தீவிரமடையும். ஸ்டார்டிங் தான் 1ஆம் தேதி. தென்மேற்கு பருவக்காற்று முற்றிலும் வேகம் குறைந்திருப்பது 1ஆம் தேதி. 1ஆம் தேதி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று தென் மாவட்டங்களிலிருந்தே 1ஆம் தேதியே மழை பொழிவு தொடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா இருக்காது. 1ஆம் தேதி 1ஆம் தேதி காற்று சுழற்சி, இடிமின்னல் மழை தொடங்கிரும். ஆனால் ஒரு குறைந்த அளவில் இருக்கும். ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு வரப்போகிறது. அது 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது. காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. காற்று பகுதினா கடலோர மாவட்ட காற்று பகுதி, உச்சபட்ச காற்று பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை காலத்துல 2.5 சென்டிமீட்டர் தான் பெய்யும். அந்த 2.5 சென்டிமீட்டர் இப்ப பெய்ய போகுது. புரியுதுங்களா? அந்த செப்டம்பர் வரைக்கும். அதுக்கு பிறகும் மழை இருக்கு. இப்பவே பெய்ய போகிறது. வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதியே தொடக்கம். 1ஆம் தேதியே முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. அதான் முன்னெச்சரிக்கைன்னா அச்சப்பட வேண்டாம். இந்த அதாவது தார் போடுவாங்க, தார் சாலை. அப்போ என்ன ஆகும், 2ஆம் தேதி எல்லா ஏற்பாடுடன் வந்துருவீங்க. ஆனா 1ஆம் தேதி இரவு மழை பெஞ்சிருக்கும். 2ஆம் தேதி கனமழை பெஞ்சிருக்கும். நீங்க 3ஆம் தேதி திட்டம் போட்டிருப்பீங்க. அதனால இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் செய்யும் பொழுது ஒரு 15 நாட்களுக்கு இந்த இரவு நேர மாலை நேர கனமழை பொழிவு இருக்கும் என்பதனால சாலை ஈரமாவே இருக்கும், பள்ளங்கள்லாம் தண்ணி தேங்கி இருக்கும். இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது பணி செய்ய முடியாது. அதனால நீங்க வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு முன்பே முடிக்க பாருங்க. அறுவடையாக இருந்தால் 1ஆம் தேதிக்கு முன்பே முடிக்க பாருங்க.
ஆனா இந்த பூச்சி விரட்டி அடிக்கிறதெல்லாம் நீங்க அடிக்கலாம். ஏன்னா மாலை இரவு தான் மழை, மதியத்துக்கு மேலதான் வரும். அதனால நீங்க பூச்சி விரட்டி அடிக்கிறதெல்லாம் அடிக்கலாம். ஆனாலும் 6ஆம் தேதிக்கு மேல் 24 மணி நேரமும் ஒரே குழப்ப வானிலை. 6, 7, 8, 9 தேதிகளில் குழப்ப வானிலை. 5ஆம் தேதி இருக்கலாம். 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை. அது மாலையில் இருக்கும் தென் மாவட்டங்கள், கடலோரத்தில் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும். வடகடலோரம் டெல்டா பிற்கெல்லாம் இரவிலும் நள்ளிரவிலும் இருக்கும். டெல்டா கடலோரம்லாம் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும். அனைத்து உள் மாவட்டங்களையும் மாலை இரவு இருக்கும். இப்படி எங்கேயாவது, அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள், அது 1 மணி நேரம் கூட இருக்கலாம், சில இடத்துல 2 மணி நேரம் பெய்யும், சில இடங்கள்ல விடிய விடிய தூரிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் வானிலை அமைய போகுது. இதனால உங்களுடைய அறுவடையை நனைத்து விட்டால் அடுத்த நாள் அறுவடை செய்ய முடியாது. காய்ந்து விடும், அறுவடை செய்யலாம் என்று பார்த்தால் மழை வந்து விடும் அடுத்த நாள். இப்படியே நனைப்பதும் காய்வதும் நனைப்பதும் காய்வதும் ஆகிவிடும். அறுவடைக்கு நேரம் கிடைக்காது, அறுவடைக்கு போதிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் முதிராத நெல் தானியங்களையோ முதிராத தானியங்களை அறுவடை பண்ண வேண்டாம். அதை நீங்க சரியா பார்த்து அறுவடை பண்ணணும். இதுல 9ஆம் தேதிக்கு அப்புறம் கடலோரம் கொஞ்சம் குறையும், வேகம் குறையும், உள்ளே தீவிரம் அடைஞ்சிடும். மேற்கையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட கேரளாவில், கர்நாடகாவில் தீவிரமடை. ஏன்னா இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலோர பக்கம் போய் கேரளாவில் கர்நாடகாவில் தீவிரம் அடைஞ்சிடும். அப்படியே பருவமழையை அப்படியே தீவிரம் அடைஞ்சிடும். அப்படியே கேரளா ஆந்திர கடலோர பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி போயிடும். ஆகவே 2 பக்கமும் இணைப்பு சுழற்சி இருந்து தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், தெற்காந்திரா, தெற்கு கர்நாடகா மழை பொழிவை கொடுக்கும். இப்படி இருக்க மழை பொழிவு என்பது 1ஆம் தேதியே பெய்யலாம். அதனால இன்றைக்கு நாளைக்குள் உங்களுடைய பணியை திட்டமிட்டு முடித்துக் கொள்ளுங்கள். உலர்த்துதல், பக்குவப்படுத்துதல், சில பேர் விதை வெங்காயம் இருந்தால் அதை நீங்க கண்டிப்பா 1ஆம் தேதிக்கு முன்பே எடுத்துருங்க. 2ஆம் தேதியிலிருந்து அப்புறம் சாரல் வந்துடும். நீங்க வெங்காயத்தை மூடி வைக்க முடியாதுங்கிறீங்க, அப்ப சாரல் அடிக்கும். அது எது எப்படியோ மாலை வந்தால் ஒரு மழை இருக்கும், கண்டிப்பா இடி மின்னல் இருக்கும், லேசான காற்று இருக்கும். மாலை சில இடத்துல, இரவு சில இடங்கள்ல, நள்ளிரவு சில இடங்கள்ல, அதிகாலை சில இடங்கள்ல, சில நாள் காலை கூட தொடரும். காலையிலிருந்து விலகிடும், பிறகு மீண்டும் மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும், மாலையிலிருந்து ஆரம்பிக்கும். முதல்ல மழை தென் மாவட்டங்கள்ல, அடுத்து டெல்டாவில் இப்படி இருக்கும். இது எல்லாவற்றிற்குமே பொருந்தும் இந்த அறிக்கை. அதாவது நாற்று விடுவீங்க, அது கூட மழை இரவுல இருக்கும். நடவு பணி செய்வீங்க, நடவு பணியை விரைந்து செய்யுங்க. ஏனென்றா நடவுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாற்று, பெருந்தூரல் விழுந்தாலே மிதந்துடும். ஆகையினால இந்த வரக்கூடிய மழையில் பெருந்தூரல் இருக்கும், வலுத்த மழையாக இருக்கும். அரை மணி நேரம் பெஞ்சாலும் வலுத்து பெய்யும், ஆனால் பெரும்பாலான மணி நேரம் ஓய்ந்திருக்கும். பெய்யும் போது வலுத்து பெய்யும், இடி மின்னல் இருக்கும். இதை முதல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஆக 1ஆம் தேதியே மழை தொடங்கலாம், 2ஆம் தேதி உறுதி, 3ஆம் தேதி எல்லோருக்கும், 3லிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் நல்ல மழை. கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் எல்லா பகுதியும் உங்கள் மாவட்டம் உட்பட. ஆக உப்பளப்பணி விரைவாக 1ஆம் தேதிக்குள் வாரி மூடி பாதுகாத்துடுங்க. உப்பளப்பணி, செங்கல் சூளைப்பணி எல்லாமே 1ஆம் தேதிக்கு முன்பே முடிச்சிருங்க. 1ஆம் தேதியே மழை வரலாம், 2ஆம் தேதியிலும் கண்டிப்பா உண்டு. இது மாலை அல்லது இரவு அல்லது நள்ளிரவு அல்லது அதிகாலை, ஏதேனும் சில மணி நேரங்கள் வலுத்திருக்கும், இடி மின்னல் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.